சொல்லுங்கள் என் பிள்ளைகளை. உங்களுடைய ஹார்மோன் இருக்கும், டோபமின்னு பேர் அதுக்கு. எந்த பெண்ணும் சொல்ல மாட்டாள், நான் அம்மா, நான் டீச்சர். பாலியல் நிலைகளை கடந்தது தானே இந்த இரண்டும். நான் சொல்லுகிறேன், யாரிடத்தில் அந்த ஹார்மோன் பிளஷருக்காக, ரீப்ரொடக்ஷனுக்காக துடிக்கும், இல்ல போதைக்காக துடிக்கும், அதைக்குத்தான் பலியாகிறார்கள் பல பேர். யார் ஒருவர் அந்த ரசாயன, அந்த வெறியை பிளஷர் பக்கம் திருப்பாமல், யார் ஒருவர் கல்வியின் பக்கம், திறன்சான் பக்கம் திருப்பிக் கொள்கிறார்களோ அவர்கள் இதோ இப்படி வந்து உட்காருகிறார்கள், அவர்கள் இதோ இப்படி பேசுகிறார்கள், அவர்கள் இப்படி முன்னணி வரிசையில் வந்து உட்காருகிறார்கள். நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்கள் ஆற்றலை. இப்பொழுது இந்த வயது சொல்லும், சில விஷயங்களுக்கு எஸ் என்று சொல்லும். இந்த வயதில் அந்த தவறான விஷயங்களுக்கு என் பிள்ளைகளை நோ சொல்லி பாருங்கள். நீங்கள் நோ சொன்னவர்கள் தான் இதோ உட்கார்ந்திருக்கிறார். இவர் எது சொன்னாலும் இந்த மாவட்டத்தில் எல்லோரும் கை கட்டி எஸ் சொல்வார். ஏன் தெரியுமா? உங்கள் வயதிலே இவர் பல தவறான விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கிறார். நோ சொல்லி பழகுங்கள். தவறான விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுங்கள். நான் சொல்லட்டுமா, எந்த ஒரு வார்த்தை இருந்தாலும், எந்த ஒரு வாக்குவாதம் இருந்தாலும் எதிர் வாக்குவாதம் புரியாதீர்கள். அந்த விஷயத்தை என்னுடைய வீட்டில் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் டீச்சராகவே பார்க்காத, கொஞ்சம் வக்கீலாவும் பாரு. அது என்ன வக்கீல் பார்வை? சில போலீஸ் பார்வைன்னு ஒன்று இருக்குது. யாரை நம்பினாலும் நம்பணும், போலீஸ்காரர் மட்டும் நம்பவே முடியாது. ஏன்னா அவர் கடைசியாக வந்து நிற்கிறது போலீஸ்காரராக தான் நிற்பார். அவர் ஃப்ரெண்டாவோ, கணவராகவோ, மனைவியாகவோ, வேலையாளாகவோ நிற்கவே மாட்டார். கடைசியாக அவர் தன்னுடைய கடமை, அந்த காவல்துறை தருகின்ற அறிவோடு தான் நிற்கிறார். நான் சொல்கிறேன், கடைசியாக நீங்கள் வந்து நிற்கிறது வக்கீலாக தான் நிற்பீங்க. உங்கள் பார்வை அப்படி மாறிடும். அது என்ன பார்வை? அது துறை சார்ந்த நீதி பார்வை, நியாய பார்வை அல்ல, நீதி பார்வை. நியாய பார்வை வேறு, நீதி பார்வை வேறு. நீதியுடன் பார்க்கக்கூடிய பார்வை யாருக்கு வர வேண்டும் என்றால், பிள்ளைகளே, லேட்டரல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது, அனலிட்டிக்கல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது, கிரிட்டிக்கல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது. why not? ரெண்டு கேள்வியை எழுப்புங்க. ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் இப்படி இருக்கக்கூடாது? உங்க எல்லாருக்கும் கிளாஸ்ல சொல்லுவாங்க. நான் சொல்றேன், என் பிராக்டிஸை சொல்றேன். நீங்கள் வெற்றி பெற்ற வழக்கறிஞர்களாக வர வேண்டும் என்றால், வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்றால், இந்த தாய் சொல்லுகின்ற ஒரு டிப்ஸை மட்டும் கையில் பிடிச்சுக்கோங்க. அன்றாடம் தினசரியை படியுங்க. அன்றாடம் ஒரு பேப்பராவது படிச்சிருங்க. உங்களுக்கு வீட்டில் வாங்கி வாசிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால், கல்லூரியில், பள்ளிக்கூடத்தில் நூலகம் இருக்கிறது, அங்கே இருக்கும் வாசிப்பு பழக்கம். ஒன்றும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அந்த வாரத்திற்கான தொகுப்பு முழுக்க ஹிந்து பத்திரிகையில் வந்துடும். நீங்கள் ஏதேனும் ஒன்றை பேசுவதற்கு, நீங்கள் ஏதேனும் ஒரு கருத்தை எழுதுவதற்கு, ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு திடீர்னு ஒரு வார்த்தை வந்து விழலாம். அந்த வார்த்தைக்கான பதில் நீங்கள் எங்கோ படித்ததில் வந்து சேரலாம். நானெல்லாம் வெற்றி பெற்ற பேச்சாளராக இருப்பதற்கு காரணமே அன்றாடம் வாசிப்பதுதான். வாசிக்கிறேன் நான். எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, என் பின்னால் ஒரு பிள்ளை உட்காந்துட்டு இருந்தா. அவகிட்ட சொன்னேன், 5ஆம் தேதி அன்னைக்கு சொன்னேன், இந்த ஹோர்டிங்ஸ்லாம் பார்த்துட்டே போங்க, வஉசி பிறந்த நாள்னு வந்திருக்கு, குட்டியா கீழே எழுதியிருக்காங்க 154வது பிறந்த நாள்னு. அது ஒரு நாலேஜா இல்லையா? வஉசிக்கு இந்த வருஷம் 154 வயசு முடியுது. எப்போதோ ஏதோ ஒன்று கேள்வி கேட்கலாம். வஉசிக்கு இன்றைக்கு இருந்தால் என்ன வயது? இந்த நினைவு நாள் அவருடைய எத்தனாவது நினைவு நாள்னு கேட்கலாம். இந்த பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள்னு கேட்கலாம். புரிய வைப்பதற்குள் பிள்ளைகள் வளர்ந்து போகிறார்கள், பெற்றோர்களுக்கு வயது போகிறது. அவர்களுக்கு புரிகின்ற பொழுது அவர்கள் பிள்ளை பெற்றவர்களாக மாறி போகிறார்கள். எப்பொழுதும் ஒரு பேச்சை கேட்க முடியாத நிலையிலேயே ஒரு சமூகம் இருந்து விடுகிறதோ என்கின்ற அச்சத்தில்
குழந்தைகளே, உங்களுடைய மனக்கதவை திறப்பதற்காக நான் இந்த கருத்தை காத்திரமாக உள்வைக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா என்று பாரு. ரீல்ஸ் பாப்பீங்களா? பாப்பீங்களா? பிரின்சிபல் உட்கார்ந்துருக்காங்கங்கிற தைரியம் இல்லை. ஒரு என் பையன் வந்து என்கிட்ட கேட்டான், ஏம்மா நீ மட்டும் நல்ல நல்ல ரீல்ஸா பார்க்குற, எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது. ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல விஷயத்த 10 செகண்ட்க்கு மேலே பார்த்துட்டா நல்ல விஷயமாவே வருது. கெட்ட விஷயத்த 10 செகண்ட்க்கு மேலே பார்த்தா கெட்ட விஷயமாவே வருது. நீ எதை பார்க்குறியோ அது உனக்கு தொடர்ந்து வருது, நான் எதை பார்க்குறேன்னா அது எனக்கு தொடர்ந்து வருது. அவன் கம்முன்னு போயிட்டான். அவன் கொஞ்சம் ஆர்குமெண்டேட்டிவ். என்கிட்ட மட்டும் ரொம்ப ஆர்கியூ பண்ணுவான் லாஜிக்கா. என்னம்மா தொண்டை கட்டி இருக்குன்னு காலையில், என்னம்மா தொண்டை கட்டி இருக்குன்னா, மீட்டிங் நிறைய அவன் போனை வைக்கிறதுக்கு போகிறான். அதுக்குள்ளே நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், நான் நல்லா பேசுகிற வரைக்கும் என்னை விட மாட்டாங்க தெரியுமா அவனுக்கு. என்ன அதான் சொல்கிறேன், ஒரு நாளாவது நல்லா பேசிடுறேன்ட்டு போனை வச்சுட்டான். குழந்தைகள் ஷார்ப்பா இருக்கிறீங்க, பியூட்டிஃபுல்லா யோசிக்கிறீங்க, எங்களால யோசிக்க முடியாததெல்லாம் யோசிக்கிறீங்க. அதனால சொல்றேன், நான் இந்த ரீல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஒரு ரேஞ்சர் வராரு, ஒரு காட்டுல வனப்பகுதியில் டென்ட் அடிக்கிறார். அந்த ரேஞ்ச் அவருடையது. அவர் ஒரு குட்டியா ஒரு வேட்டை நாய் வச்சிருக்காரு. வெள்ளையா இருக்கு, குட்டியா சுமாரா இருக்குது, ஒல்லியா. அதை அனுப்புறாரு, ஏதாவது பொருள் இருந்தால் அதை பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போடும்னு சொல்லிட்டு அதை காவலுக்கு அனுப்புறாரு. அது சுத்தும் போது அது ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு. நீங்க பார்த்துருக்கீங்களா இந்த ரீல்ஸை யாராவது? என் பையன் மாதிரி தான் நீங்க எல்லாருமே. ஏதோ 1-2 பார்த்துருக்குது. வீட்டில் போய் வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு போட்டிங்கன்னா வரும். அந்த காட்சியை பார்த்த அப்புறமா நான் வேற, அந்த காட்சி பார்க்கறதுக்கு முன்னால நான் வேற. ஐ எம் அ லேர்னிங் பர்சன். ஐ எம் நாட் அ லேர்னட் பர்சன். ஐ எம் அ லேர்னிங் பர்சன். எதை இருந்தாலும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். அப்படி கற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது வந்த முக்கியமான செய்தி உனக்கு நான் கடத்திட்டு போயிடுறேன். இந்த வேட்டை நாய் இப்படி சுத்துதுங்க, இப்படி வருது பாருங்க. வனம், சரியான வனப்பகுதி. அந்த வேட்டை நாயை ஒரு சிறுத்தை, பசிச்ச சிறுத்தை புலி, ஒரு குட்டி புலி பார்த்துருச்சு. பார்த்துட்டு தெரியும்ல உங்களுக்கு அது சிறுத்தை எப்படி ஓடும்ட்டு. 4 கால் பாய்ச்சல்ல அந்த வேட்டை நாயை வேட்டையாடணும்ட்டு ஓடுது. வேட்டை நாய் சிறுத்தைய பார்த்துருச்சு. அது தலைதெறிக்க ஓடுது. 2 ஓடுறாங்க. அப்படி 10-15 செகண்ட் தான் ரீல். டீச்சருங்கிறதுனால புரிஞ்சுக்கிற சூழலை. ஓடின நாய் என்ன பண்ணுச்சு, நேரா ரேஞ்சர் கிட்ட போயிருச்சுங்க. ரேஞ்சர் இங்க நிக்கிறாரு, ரேஞ்சருடைய ரூம் அந்த பக்கம் இருக்கு, நாய் இங்க இருக்கு. நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும். அது ரைட்ல இப்படி டர்ன் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா 160 கிலோமீட்டர்ஸ்ல வர சிறுத்தை அடிச்சிரும்ட்டு. அதனால அது ரேஞ்சர் கிட்ட முதலாளி கிட்ட போகாம ரூம்குள்ள நுழைஞ்சிருச்சு. ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே வித் நோ டைம் குழந்தைகளை சிறுத்தையும் வேகமா உள்ள நுழைஞ்சிருச்சு. அந்த சிறுத்தையினுடைய வேகத்துக்கு அந்த டோர் தாங்கல, டோர் லாக் ஆயிடுச்சு. அது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் லாக் ஆயிடுச்சு. இப்போ ரேஞ்சர் மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ரேஞ்சர் என்ன நினைப்பார்? வேட்டை நாய் இப்ப கதவும் திறக்க முடியாது, திறந்தா சிறுத்தை வெளியில பாயும். உடனே அவர் ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்றார். ரெஸ்கியூ டீம் வருது. இதெல்லாம் கட் ஷாட் பண்ணி டக்கு டக்குன்னு போடுறான் அவன். ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு கேமராவை அந்த ரூம்குள்ள வைக்கிறாங்க. இதுதான் சப்ஜெக்ட் குழந்தைகளை. நீ நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமா, என்ன செய்யணும்ன்றத பாரு. இப்போ உள்ள அரெஸ்ட், கேமரா உள்ள வைக்கிறாங்க. நாய சிறுத்தை சாப்பிடல சார். நாய் பயந்து போய் அந்த மூலையில் இப்படி உட்காந்துட்டு இருக்கு. அது அந்த சிறுத்தையை கூட பார்க்கல. சிறுத்தையை காணோம். நாமெல்லாம் தான் சிறுத்தை.
சிறுத்தையை காணோம். அந்த ரொட்டேட் ஆகுது, இங்க காட்டுது. இந்த ஓரத்துல கதவு லாக் ஆயிருக்குல்ல, அந்த கதவை ஒட்டி நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு போட்டு பாருங்க, உங்க கைக்கு அது வரும். நான் சொல்ற காட்சி, அம்மா சொல்ற காட்சி வரும். உள்ள போய் அந்த அந்த சிறுத்தை இருக்குல்ல, நாயை விட பயந்து போய் அந்த கதவு ஓரத்துல ஒட்டிக்கிட்டு கிடக்குது. கேமரா பிடிச்சவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, அதான் செய்தி. குழந்தைகளை நீங்க எடுத்துட்டு போங்க, நதி போல் ஓடிக்கொண்டிருக்க வேணும்னா எடுத்துட்டு போங்க இந்த செய்தியை. அவன் சொன்னான், பசி வேட்டைக்காகத்தான் புறப்பட்டது சிறுத்தை. தன்னுடைய பசிக்கான வேட்டையை துரத்தி கொண்டு போன பொழுது இறை கையில் அகப்பட்ட அந்த வினாடியில் சிறுத்தைக்கு தெரிந்து போனது தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று. உடனே அதற்கு பசி ஒரு பொருட்டாகவே இல்லை, அதற்கு இறை வேண்டாம். அது தன் சுதந்திரத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது அந்த நடுக்கத்தோடு என்று சொன்னான். நான் பாரதிதாசன் பாட்டை யோசிச்சு பார்க்கிறேன். அது எனக்கு சத்தியமா, நீங்க பாருங்களேன், ஒரு எலி நடுங்கலாம் அப்படி நடுங்குது. பாரதிதாசன் இதை தான் பாடினாரோ? பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தைய வெளியில் வா, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே, நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற என்று பேசுவார் பாவேந்தர் பாரதிதாசன். சுதந்திரம் எவ்வளவு இனிப்பானது தெரியுமா? யாருக்கு தெரியும் என்றால், யார் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் சுதந்திரம் என்பது எவ்வளவு முக்கியம். நான் சொல்லுகிறேன், அடிமைத்தனத்தை அனுபவிக்காமலேயே சுதந்திரத்தை சுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வயதில் சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள் என் பிள்ளைகளே. உங்களுடைய ஹார்மோன் இருக்கும், டோபமின் பேர் அதுக்கு. எந்த பெண்ணும் சொல்ல மாட்டாள், நான் அம்மா, நான் டீச்சர். பாலியல் நிலைகளை கடந்தது தானே இந்த இரண்டும். நான் சொல்லுகிறேன், யாரிடத்தில் அந்த ஹார்மோன் பிளஷருக்காக, ரீப்ரொடக்ஷனுக்காக துடிக்கும், இல்ல போதைக்காக துடிக்கும், அதைக்குத்தான் பலியாகிறார்கள் பல பேர். யார் ஒருவர் அந்த ரசாயன, அந்த வெறியை பிளஷர் பக்கம் திருப்பாமல், யார் ஒருவர் கல்வியின் பக்கம், திறன்சான் பக்கம் திருப்பிக் கொள்கிறார்களோ அவர்கள் இதோ இப்படி வந்து உட்காருகிறார்கள், அவர்கள் இதோ இப்படி பேசுகிறார்கள், அவர்கள் இப்படி முன்னணி வரிசையில் வந்து உட்காருகிறார்கள். நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்கள் ஆற்றலை. இப்பொழுது இந்த வயது சொல்லும் சில விஷயங்களுக்கு எஸ் என்று சொல்லும். இந்த வயதில் அந்த தவறான விஷயங்களுக்கு என் பிள்ளைகளை நோ சொல்லி பாருங்கள். நீங்கள் நோ சொன்னவர்கள் தான் இதோ உட்கார்ந்திருக்கிறார். இவர் எது சொன்னாலும் இந்த மாவட்டத்தில் எல்லோரும் கை கட்டி எஸ் சொல்வார். ஏன் தெரியுமா? உங்கள் வயதிலே இவர் பல தவறான விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கிறார். நோ சொல்லி பழகுங்கள். தவறான விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுங்கள். நான் சொல்லட்டுமா, எந்த ஒரு வார்த்தை இருந்தாலும், எந்த ஒரு வாக்குவாதம் இருந்தாலும் எதிர் வாக்குவாதம் புரியாதீர்கள். அந்த விஷயத்தை என்னுடைய வீட்டில் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் டீச்சராகவே பார்க்காத, கொஞ்சம் வக்கீலாவும் பாரு. அது என்ன வக்கீல் பார்வை? சில போலீஸ் பார்வைன்னு ஒன்று இருக்குது. யாரை நம்பினாலும் நம்பணும், போலீஸ்காரர் மட்டும் நம்பவே முடியாது. ஏன்னா அவர் கடைசியாக வந்து நிற்கிறது போலீஸ்காரராக தான் நிற்பார். அவர் ஃப்ரெண்டாவோ, கணவராகவோ, மனைவியாகவோ, வேலையாளாகவோ நிற்கவே மாட்டார். கடைசியாக அவர் தன்னுடைய கடமை, அந்த காவல்துறை தருகின்ற அறிவோடு தான் நிற்கிறார். நான் சொல்கிறேன், கடைசியாக நீங்கள் வந்து நிற்கிறது வக்கீலாக தான் நிற்பீங்க. உங்கள் பார்வை அப்படி மாறிடும். அது என்ன பார்வை? அது துறை சார்ந்த நீதி பார்வை, நியாய பார்வை அல்ல, நீதி பார்வை. நியாய பார்வை வேறு, நீதி பார்வை வேறு. நீதியுடன் பார்க்கக்கூடிய பார்வை யாருக்கு வர வேண்டும் என்றால், பிள்ளைகளே, லேட்டரல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது, அனலிட்டிக்கல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது, கிரிட்டிக்கல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது. why not? ரெண்டு கேள்வியை எழுப்புங்க. ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் இப்படி இருக்கக்கூடாது? உங்க எல்லாருக்கும் கிளாஸ்ல சொல்லுவாங்க. நான் சொல்றேன், என் பிராக்டிஸை சொல்றேன். நீங்கள் வெற்றி பெற்ற வழக்கறிஞர்களாக வர வேண்டும் என்றால், வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்றால்,
இந்த தாய் சொல்லுகின்ற ஒரு டிப்ஸை மட்டும் கையில பிடிச்சுக்கோங்க. அன்றாடம் தினசரியை படியுங்க. அன்றாடம் ஒரு பேப்பராவது படிச்சிருங்க. உங்களுக்கு வீட்டில் வாங்கி வாசிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால் கல்லூரியில், பள்ளிக்கூடத்தில் நூலகம் இருக்கிறது, அங்கே இருக்கும். அங்கே இருக்கும் வாசிப்பு பழக்கம். ஒன்றும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அந்த வாரத்திற்கான தொகுப்பு முழுக்க ஹிந்து பத்திரிகையில் வந்துடும். நீங்கள் ஏதேனும் ஒன்றை பேசுவதற்கு, நீங்கள் ஏதேனும் ஒரு கருத்தை எழுதுவதற்கு, ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு திடீர்னு ஒரு வார்த்தை வந்து விழலாம். அந்த வார்த்தைக்கான பதில் நீங்கள் எங்கோ படித்ததில் வந்து சேரலாம். நானெல்லாம் வெற்றி பெற்ற பேச்சாளராக இருப்பதற்கு காரணமே அன்றாடம் வாசிப்பதுதான். வாசிக்கிறேன் நான். எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, என் பின்னால் ஒரு பிள்ளை உட்காந்துட்டு இருந்தா, அவகிட்ட சொன்னேன், 5ஆம் தேதி அன்னைக்கு சொன்னேன், இந்த ஹோர்டிங்ஸ்லாம் பார்த்துட்டே போங்க, வஉசி பிறந்த நாள்னு வந்திருக்கு, குட்டியா கீழே எழுதியிருக்காங்க 154வது பிறந்த நாள்னு. அது ஒரு நாலேஜா இல்லையா? வஉசிக்கு இந்த வருஷம் 154 வயசு முடியுது. எப்போதோ ஏதோ ஒன்று கேள்வி கேட்கலாம். வஉசிக்கு இன்றைக்கு இருந்தால் என்ன வயது, இந்த நினைவு நாள் அவருடைய எத்தனாவது நினைவு நாள்னு கேட்கலாம், இந்த பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள்னு கேட்கலாம். வாழ்க்கையை கவனிக்க வேண்டும் என்றால் விழிப்புடன் இருக்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இது கல்விக்கான பயிற்சி கொள்ளுகின்ற காலம் என்பதனால் அறுவடை செய்வதற்கு முன்னால் லேர்ன் லேர்ன் லேர்ன், அப்சர்வ் அப்சர்வ் அப்சர்வ், இவ்வளவுதான். பார்த்து கொண்டே இரு, படித்து கொண்டே இரு, பார்த்து கொண்டே இரு, படித்து கொண்டே இரு. இது எல்லாத்தையும் மழுங்கடிக்கிறதுல ஒரு விஷயம் உன் கைக்கு வந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் அதுல எதையாவது எவனும் கூப்பிட்டுருக்க மாட்டான். ஸ்கிரீனையாவது பார்க்கணும் சார். வீட்டில் சில அப்பா அம்மார்கள் இருக்காங்க, பசங்களை சொல்ல மாட்டேன், பசங்க எப்படி இருக்கிறானுங்களே அம்மா அப்பாவுக்கு தெரியாது. இப்பெல்லாம் அவ்வளவு மறைவா இருக்கிறீங்க. சில பேர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பா அம்மார்கள் சில பேர் ஃபோனை பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போவாங்க, ஒய்ஃபெல்லாம் சண்டை போடுவாங்க. நான் பொதுக்கூட்டத்தில் கேட்டிருக்கேன், ஏன் இல்லை பாத்ரூம் கொண்டு போறீங்கன்னு. அப்போ சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, தனியாக போகிறதுக்கு பயமா மேடம். ஆச்சரியமா இருக்குல்ல மேடம்? அதான் சைக்காட்ரிக்ட் அதான் சொன்னார், ஆண்கள் வந்து தனியாக போகிறதுக்கு பயப்படுறாங்கன்னு. நான் சொல்லவா, நான் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நான் சொல்லவா, இதை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு பயம். பா, என்ன பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கிறீங்க நீங்க? பிஹெச்டி, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, என்ன வேணாலும் படிச்சுக்க, நீ லாலியா படிச்சுக்கோ. நான் பல இடங்களில் சொல்ல, என் காலேஜ் வாசல்ல ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் மேடம், நம்ம பாப்பா தான். ஓடி போய் பார்க்குறேன், கை இப்படி இருக்குது, பிளட் போயிட்டு இருக்குது, அதுக்கு மயக்கம் வருது. ஹேய் ஃபோனை கொடு, அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, ஃபோனை கொடுங்கிறேன். உடஞ்ச கையால பேக்ல இருந்து அது எடுக்குதே தவிர பேக்ல கை போட விட மாட்டேங்குது. என்ன எடுத்து கொடுக்க சொல்லுது, பாஸ்வேர்ட் சொல்லுன்னு. அது போட்டுச்சு சார் பாஸ்வேர்டு. நான் டீச்சர் தானே, அம்மா இங்க விழுந்து தொலைஞ்சதுன்னா அப்புறம் மறுபடியும் போடணும்ல. எட்டி பார்க்குறேன், இந்த சூன்யம் வைக்கிறவங்க இந்த ஒரு மஞ்சள் தடவி ஒரு செப்பு தகடு கொடுப்பாங்க சார், அதுக்குள்ள வந்து ஸ்டார் இருக்கும், நிறைய எழுத்துக்கள் இருக்கும், நிறைய உள்ள வந்து சொற்கள் எல்லாம் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி போடுது சார் அது பாஸ்வேர்டை. உடஞ்ச கையில ஸ்டார் போட்டுச்சு, ஜெட் போட்டுது, அப்புறம் டபிள்யூ போட்டு, அப்புறம் டி போட்டு, ஏதோ ஒரு இடத்துல ஒன்று இப்படி தொட்டுச்சு, அது திறந்துருச்சு. திறந்த உடனே அப்பா பேரை என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்குன்னு தெரியல. நான் அப்பான்னு போட்டேன், வரல. அவளை பார்க்குறேன், அவ இருக்கா மயங்கலை. என்னன்னு போட்டிருக்க, அப்பா பே டே அப்படின்னா மயங்கிட்டா. நான் டேன்னு போடுறதுக்குள்ள இது ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ எங்கிருந்து போய் நான் இதை பிடிக்கிறது?
பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்ட், சரியான பாஸ்வேர்ட். கான்டாக்ட்க்கு ஒரு பாஸ்வேர்ட், வாட்ஸ்அப்க்கு ஒரு பாஸ்வேர்ட், இன்ஸ்டாகிராம்க்கு ஒரு பாஸ்வேர்ட், ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்ட், ட்விட்டருக்கு ஒரு பாஸ்வேர்ட், இமெயிலுக்கு ஒரு பிஹெச்டி படித்த நானே இவ்வளோலாம் ஞாபகம் வச்சுருந்தேன்னா 2 வருஷத்தில் முடிச்சிருப்பேன் நான் என் பிஹெச்டியை. எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறீங்க பாஸ்வேர்ட்ஸ்? நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு முயுவ விளக்க உரை முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளைச் சிறந்த நாடுகள் என்று கூறுவர். தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மக்கள் சிரமப்படாமல் இருக்க அதிக உற்பத்தியை தருவதே நாடு என்று நூலோர் கூறுவர். தேடி வருந்தி பெறும் நிலையில் இருப்பது நாடு அன்று. கலைஞர் விளக்க உரை இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகளாகும். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு முயுவ விளக்க உரை முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளைச் சிறந்த நாடுகள் என்று கூறுவர். தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மக்கள் சிரமப்படாமல் இருக்க அதிக உற்பத்தியை தருவதே நாடு என்று நூலோர் கூறுவர். தேடி வருந்தி பெறும் நிலையில் இருப்பது நாடு அன்று. கலைஞர் விளக்க உரை இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகளாகும். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு முயுவ விளக்க உரை முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளைச் சிறந்த நாடுகள் என்று கூறுவர். தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மக்கள் சிரமப்படாமல் இருக்க அதிக உற்பத்தியை தருவதே நாடு என்று நூலோர் கூறுவர். தேடி வருந்தி பெறும் நிலையில் இருப்பது நாடு அன்று. கலைஞர் விளக்க உரை இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகளாகும். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு முயுவ விளக்க உரை முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளைச் சிறந்த நாடுகள் என்று கூறுவர். தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மக்கள் சிரமப்படாமல் இருக்க அதிக உற்பத்தியை தருவதே நாடு என்று நூலோர் கூறுவர். தேடி வருந்தி பெறும் நிலையில் இருப்பது நாடு அன்று. கலைஞர் விளக்க உரை இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகளாகும். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு முயுவ விளக்க உரை முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளைச் சிறந்த நாடுகள் என்று கூறுவர். தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மக்கள் சிரமப்படாமல் இருக்க அதிக உற்பத்தியை தருவதே நாடு என்று நூலோர் கூறுவர். தேடி வருந்தி பெறும் நிலையில் இருப்பது நாடு அன்று. கலைஞர் விளக்க உரை இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகளாகும். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு முயுவ விளக்க உரை முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளைச் சிறந்த நாடுகள் என்று கூறுவர். தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மக்கள் சிரமப்படாமல் இருக்க அதிக உற்பத்தியை தருவதே நாடு என்று நூலோர் கூறுவர். தேடி வருந்தி பெறும் நிலையில் இருப்பது நாடு அன்று. கலைஞர் விளக்க உரை இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகளாகும். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு முயுவ விளக்க உரை முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளைச் சிறந்த நாடுகள் என்று கூறுவர். தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மக்கள் சிரமப்படாமல் இருக்க அதிக உற்பத்தியை தருவதே நாடு என்று நூலோர் கூறுவர். தேடி வருந்தி பெறும் நிலையில் இருப்பது நாடு அன்று. கலைஞர் விளக்க உரை இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகளாகும். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு முயுவ விளக்க உரை
முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளைச் சிறந்த நாடுகள் என்று கூறுவர். தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் மக்கள் சிரமப்படாமல் இருக்க அதிக உற்பத்தியை தருவதே நாடு என்று நூலோர் கூறுவர். தேடி வருந்தி பெறும் நிலையில் இருப்பது நாடு அன்று. கலைஞர் விளக்க உரை. இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகளாகும். நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு முயூவ விளக்க உரை. முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளைச் சிறந்த நாடுகள் என்று கூறுவர். தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் மக்கள் சிரமப்படாமல் இருக்க அதிக உற்பத்தியை தருவதே நாடு என்று நூலோர் கூறுவர். தேடி வருந்தி பெறும் நிலையில் இருப்பது நாடு அன்று. கலைஞர் விளக்க உரை. இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகளாகும். நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு முயூவ விளக்க உரை. முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளைச் சிறந்த நாடுகள் என்று கூறுவர். தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் மக்கள் சிரமப்படாமல் இருக்க அதிக உற்பத்தியை தருவதே நாடு என்று நூலோர் கூறுவர். தேடி வருந்தி பெறும் நிலையில் இருப்பது நாடு அன்று. கலைஞர் விளக்க உரை. இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகளாகும்.